ஃபைனலி நாங்கள் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். ஒரு 25 to 30 மினிட்ஸ் லாஸ்ட் ஸ்பாட்லேருந்து ட்ராவல் டைமு. ஸோ இறங்கிட்டு எங்கள் கைடு என்ன சொன்னார்னா, நீங்கள் டக்குன்னு போயிட்டு ஒரு 1 ஹவர்க்குள்ளே இந்த ஸ்பாட்டை முடிக்க பாருங்கள். அவ்வளோ தூரம் இல்லை, பட் இருந்தாலும் வந்து அவங்க சொன்னாங்க, ஏன்னா நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு போகணும், அதனால் டக்குன்னு முடிச்சுட்டு வாங்க. நியர்லி இப்போ வந்து ஒரு 3 மணி ஆயிடுச்சு. ஸோ ஒரு முடிஞ்ச வரைக்கும் 3 to 4க்குள்ளே பார்த்துட்டு வாங்க அப்படின்னாங்க. ஸோ நாங்கள் அப்படியே நடந்து போனோம். இந்த படத்துலலாம் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி வியூ தான் இது. அந்த ஆப்போசிட் கரையில் தான் அந்த யானை, அதுதான் காடு. அந்த காட்டிலேருந்து வந்து யானை கீழே இறங்கி தண்ணி குடிக்கும் அப்படின்னாங்க. கூட்டமாகவும் இல்லை, வந்து சிங்கிள் யானை. ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது இந்த யானையை பார்த்துருவாங்களாம் இங்கே இருக்கவங்கலாம், லோக்கல்ஸ்னால். எங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் அந்த மாதிரி பார்க்கலாம். நீங்கள் இந்த கரையிலே இருங்க, திடீர்னு யானை வந்துச்சுன்னா பின்னாடி வந்துடுங்க, அந்த பேக் சைடில் ஒரு வேலி மாதிரி போட்டிருக்காங்க, அந்த வேலிக்கிட்ட ஓடி வந்துடுங்க அப்படின்னாங்க. சரி, நாங்கள் இறங்கி தண்ணியில் கொஞ்ச நேரம், அது வளர்றது வந்து நம்மளுக்கு தெரியும் இல்லையா, டக்குன்னு ஓடி வராது இவ்வளோ பெரிய உருவனால. நீங்கள் தண்ணியில் இறங்கி விளையாடலாம். ஏன்னா ஃப்ளோ வந்து இன்றைக்கி அவங்க அதுவும் சொன்னாங்க, வெள்ளம் இல்லை. வெள்ளம் மீன்ஸ் திடீர்னு காற்றாட்டு வெள்ளம் வருமா, நாங்கள் நிற்கிற அந்த ஹைட்டு வரைக்கும் வந்து தண்ணி ஏறும் அப்படின்னாங்க. இந்த ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும். பட் இப்போ இன்றைக்கி வந்து நார்மல் சீசன்னால் அந்தளவுக்கு வெள்ளம் இல்லை அப்படின்னால என் குட்டி பையன் எங்கே பார்த்தாலும் அவன் வாட்டி தண்ணிக்குள்ளே இறங்கிடுவான். ஸோ நாங்களும் ஒரு 1 ஹவர் கிட்டே நின்று இருப்போம். 45 மினிட்ஸ் 45 to 1 ஹவர் இருந்திருப்போம். பட் எந்த யானையும் வரல. ஸோ அதனால் நாங்கள் சும்மா வந்ததுக்கு தண்ணியில் காலை நனைச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வியூ எல்லா வீடியோ எடுத்துகிட்டு, பசங்க கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு, நெக்ஸ்ட்டு வைண்ட் அப் கடைசி ஸ்பாட் இது தான். அதை பார்த்துட்டு நாங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.